ஹாய். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா நம்ம கிச்சன்ல இருந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுறோம் போல இருக்கு. அது இன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சது. லைட்டா உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கொஞ்சம் பிரேக் விட்டு திரும்ப வந்தாச்சு. கிச்சனுக்கே குக்கிங்க்கே பிரேக்கா அப்படிலாம் கிடையாது. எல்லா வேலையும் நடந்துட்டு தான் இருந்தது. வீடியோ மட்டும் எடுக்கிறதுக்கு தெம்பில்ல. சமைக்கிறது, தூங்குறது, மருந்து சாப்பிடுறது இப்படியே ஓடிடுச்சு. குக்கிங்மே கடந்த 1 வீக்கா 1 பாட் ரைஸ் சிம்பிளா ஏதாவது சமைக்கிறது இப்படியே போயிருச்சுங்க. இன்னைக்கு தான் ஒரு பொரியல், ஒரு குழம்பு அந்த மாதிரி குக் பண்றதுக்கு எனர்ஜி வந்துச்சு. அதனால ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கும் பெருசா வாழை இலை விருந்தெல்லாம் கிடையாதுங்க. சாம்பார், அதுக்கப்புறம் கோவக்காய் பல நாளா ஃப்ரிட்ஜ்ல ஆதரவற்று கடந்ததுனால அதை எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். அதுவுமே சிம்பிளா வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பொரியல் மாதிரி பண்ணி சாம்பார் மட்டும் சௌச்சோ ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வச்சிருந்தாங்க. கொஞ்சம் நிறைய வாங்கிட்டேன் போன தடவை. அதை ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அதை எடுத்து சாம்பார் பண்ணிட்டு அப்படியே கோவக்காய் சைட் டிஷ் வச்சு லஞ்ச் சாப்பிட்டாச்சு. சாம்பார் தானே அப்படின்னு சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இந்த சாம்பாருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. வீட்ல சாம்பார் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் ஆகுது. ஏன்னா லாஸ்டா ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி நான் வச்ச சாம்பாரை சாப்பிட்டுட்டு நானே சாம்பாரை வெறுத்து போயிட்டேன்னா பாருங்களேன். அவ்வளோ ஒரு அருமையான சாம்பார் அது. அது ஒரு 1 பாட் சாம்பார்னு ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் அதுல இருந்து கொஞ்சம் தெளிஞ்சுது. முழுசா தெளியலனாலும் நம்ம கை மனத்துல நல்லா வேற வந்துருச்சா இந்த சாம்பாரு. அதனால கொஞ்சம் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு ஆயிருச்சு இன்னைக்கு.